எல்லாருக்கும் வாழ்க்கையில் பல கஷ்டம் வரும், பல விதமாக வரும். வீட்டுக்கு வீட்டு வாசப்படிங்கிற மாதிரி எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் இருக்கும். வெளியில் பார்க்கும்போது அவங்க சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் உள்ள ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும். நாம் ஒரு சிலரை பார்த்தா நினைப்போம், என்னடா அவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை, எல்லாம் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். எல்லார் வாழ்க்கையும் ஒன்றும் இல்லை. நம்மளோட இதை கம்பேர் பண்ணி மேலே இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணாமல் கீழே இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளோட மோசமாக இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்மளை இந்த கடவுள் எவ்வளோ சிறப்பாக வச்சுருக்காங்கன்னு நம்ம நினைக்கணும். எப்பயுமே வாழ்க்கையில் எதிர்மறையாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணோன்னா கடவுள் நமக்கு வழி கொடுப்பார். நாம் மனசில் எப்பயுமே முருகனை வேண்டிக்கிட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டு எந்த கஷ்டம் கொடுத்தாலும் அவன் என்னை பார்த்துப்பான், அதை மீறி எதுவும் நடக்காதுங்கிற தைரியம் வேண்டும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.